ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் யூவானுதலே நரசிம்மன் திருவடியிலே சரணம் அநேக சரணம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஸ்ரீ யோக நரசிம்மர் அமிர்தவல்லி தாயார் திருக்கோயில் சோழிங்கபுரம். இந்த யோக நரசிம்மர் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருத்தலம். யோக நரசிம்மர் 11 மாதம் யோக நிலையில் இருந்து அருள் பாலிக்கிறார். இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் கண் திறந்து பக்தர்களுக்கு காட்சி அளிப்பதாக ஒரு ஐதீகம். இந்த கார்த்திகை ஞாயிறு அன்று ரொம்ப விசேஷமாக நடைபெறும். பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். சாதனுக்காக தோன்றிய நரசிம்மரை சப்தரிஷிகள் தாங்கள் பார்க்க இயலாமல் போனதால் வருந்திய சப்தரிஷிகளும் இங்கே தவம் இருந்தனராம். அவர்களுக்காக மனம் இறங்கி எம்பெருமான் நரசிங்க திருக்கோலம் காட்டிய தலம் இது. இத்தலத்தில் உள்ள ஷடாரி மற்ற வைணவ தலங்களில் இருப்பதை போல் இல்லாமல் ஆதிசேஷன் வடிவில் இருக்கிறது. ஆதிசேஷனே இங்கே ஷடாரியாக இருப்பதாக ஐதீகம். இத்தலத்தில் நரசிம்மமூர்த்திக்கும் அமிர்தவல்லி தாயாருக்கும் வெள்ளிக்கிழமைகளில் காலை 9 மணிக்கு திருமஞ்சனம் நடக்கும். ஆனால் கார்த்திகை மாதத்தில் மட்டும் வெள்ளிக்கிழமை இந்த நேரம் மாற்றப்பட்டு காலை 7 மணிக்கே திருமஞ்சனம் நடைபெறும். 3305 படிகள் ஏறினதும் கோபுரம் தெரியும். இடது பக்கம் பார்த்தால் அவர் பாறை மீது இயற்கையாக அமைந்துள்ள சிங்கரூபமாக காட்சி தருகிறார். சோழிங்கபுரை திருக்கடிகை சோழசிம்மபுரம் என்று அழைக்கப்படுகிறது. இது 108 திவ்ய தேசங்களில் 64வது திவ்ய தேசம். சோழிங்கபுரம் ஒரு கடிகை சுமார் அரை மணி நேரம் தங்கியிருந்தாலே மோட்சம் கிடைக்கும். ஆதலால் கடிகாசலம் திருக்கடிகை என்று பெயர்கள் ஏற்பட்டன. விஸ்வாமித்திரர் இங்கே கடிகையில் நரசிம்மரை ஒரு கடிகை நாழிகை துதி செய்து பிரம்மரிஷி பட்டத்தை பெற்றதாக ஐதீகம். இத்தலத்தில் ஒரு நாள் தங்கினாலும் பீடைகள் தொலைந்து மோட்சம் சிந்திக்கும் என்று ஸ்தல புராணம் கூறுகிறது. கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் கோவில் நடை அதிகாலை 4 மணிக்கே திறக்கப்படுகிறது. அபிஷேகம் பூஜைகளும் நடந்து தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். திருமங்கை ஆழ்வாரும் நம்மாழ்வாரும் சோழிங்கர் நரசிம்ம பெருமானை அக்காரணக்கனி என்று அழைத்துள்ளனர். பேயாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் கடிகை என்று சோழிங்கரை குறிப்பிட்டுள்ளார்.